துலா ராசி துலா லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசி லக்னத்தின் 8ஆம் இடத்திலே குரு அமரப் போகிறார். அமர்ந்து உங்களுடைய ராசி லக்னத்தின் 12ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறார். அப்போ 8ஆம் இடம்னு சொன்னாக்க உங்களுக்கு லக்னத்திலேருந்து 8 கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியும். அங்கே போய் உட்காந்துருக்கார். ஸோ அப்போது கொஞ்சம் எதிர்பாராத நான் என்னை ப்ளசண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு யோசித்தேன் சார், என்னை மதிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தேன் சார், என்னை ஏற்றுக்கவே இல்லை சார் அப்படின்வாங்க. இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க வாய்ப்பை தேடி போகும்போது நிறைய அவமரியாதையை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த சூழலில் கிடைக்கும். அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடாமல் அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நான் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப் ஸ்டோன் ஃபார் அ விக்டரி அப்படின்னு இதை மைண்டில் எடுத்துட்டு சரி அப்படி தான் இருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டணும். அது 12 போது நேச்சுரலி இன்னும் கொஞ்சம் உங்களை தாக்கத்தின் எல்லைக்கே கொண்டு போய் சேர்க்கும். நான் இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு யோசிக்கிறேன் அப்படிலாம் தோணும். கொஞ்சம் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் அப்படி தான் இருக்கும். இல்லை ஆல்டர்னேட்டிவ் இந்த பீரியடில் அதிகமாக நம்ம எக்ஸ்ட்ரா வேஜன்ஸ் போட்டு சுற்றுறதுங்கிறத விட்டுடுவோம். கொஞ்சம் கால்குலேட்டிவாக போய்டும். ஜென்ரலாக சொல்லுவோம், நல்ல காலங்கள் இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான காலங்கள் அதுவும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். அதெல்லாம் சாதகத்தை பார்ப்பது அப்படிங்கிற ஜாதகம் பார்க்கறதுன்ற ரீசன் அதுக்கு தான். அதனால் இது சாதகமான இல்லாத காலம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. உங்களுடைய லக்னத்தின் 2ஆம் இடத்தை குருவை பார்க்கிறார். குரு விருச்சிகத்தை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அப்போ லக்னத்தின் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம் வரும், எப்படியா பணம் வந்துடும், குடும்ப சூழ்நிலையெல்லாம் ஒரு மாதிரி செட் ஆகிருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களுடைய லக்னத்தின் 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி தான். எடுத்தேன்னு எந்த பிரயாணங்களும் ஏற்படாது. திடீர்னு வரக்கூடிய பிரயாணங்கள் எல்லாம் உடனே எஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. நான் எதுவும் இருந்தாலும் பிளான் பண்ணி தான் வருவேன், அவசரப்பட மாட்டேன். ஒரு சிந்தனை அதில் லைனப் பண்ணுங்கள். அன்டில் அதர்வைஸ் யூ பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை பற்றி தீர்மானமாக சிந்தித்து அதை செஞ்சிங்கன்னா போதும். மற்ற எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் போனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.